வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஜாப் பத்தி பாத்திரலாம். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த ஒரு பணமும் கட்டாம வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய லாக்டவுன் வருது. இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம வந்து என்ன வேலை செய்யுது அண்ட் வீட்ல இருந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த ஒர்க் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு இன்கம் தேவைப்படுது அப்படின்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல. முக்கியமாக கேர்ள்ஸ் வந்து தாராளமாக இந்த ஒர்க் வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஏற்கனவே இதுல 200க்கும் மேற்பட்டவங்க ஜாயின் பண்ணி வேலை பார்த்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க வந்து கொடுக்க தேவையே கிடையாது. வீட்ல இருந்தே இந்த வேலையை வந்து நீங்க பார்த்து கொடுக்கலாம். நீங்க வேலை பார்க்கறதுக்கு ஏத்த மாதிரி 10,000ல இருந்து 50,000 வரையும் உங்களுக்கு சேலரி அலாட் பண்ணுவாங்க. வேலை என்ன வேலை, எப்படிப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் மீட்டிங் மூலமா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஜாப் டீடைல்ஸ் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் லிங்க் கூட நான் வந்து அட்டாச் பண்றேன். ஸோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த வாட்ஸ்அப் லிங்க் வந்து டச் பண்ணி நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றவங்க வேற லெவல்ல சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கணும். சோ நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்ததும் நம்மளோட ஃபேஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கு சூப்பரான 2 ரொட்டீன் பற்றி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணணும். மார்னிங் எழுந்துட்டு ப்ளைனான வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து நெக்ஸ்ட் உங்களோட ஃபேஸில் வந்து ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா, பீட்ரூட் பவுடர் எடுத்திருக்கேன். அண்ட் பீட்ரூட் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கார்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து அரிசி கழுவுற தண்ணி வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பாயில்டு வாட்டர்லாம் இருக்கு இல்லையா, ரைஸ் வாட்டர், அதை கூட வந்து எடுத்துக்கலாம். 2ல் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட வந்து ரைஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ இது 2யும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 2 to 3 minutes நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. உங்கள் மூக்கு சைடு, நெத்தி சைடெலாம் நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளைனான வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அகைன் நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணணும் கிடையாது, ப்ளைனான வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டா போதும். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் டவல் வச்சு நல்லா வைப் பண்ணிக்கோங்க. வைப் பண்ணிவிட்டு ஸ்கின்னை நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பால் எடுத்துக்கிறேன். பால் எடுத்து காட்டனை டிப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணணும். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா பாயில்டு மில்க். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, 2ல் எதுனாலும் எடுத்து காட்டனில் டிப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் இன்னும் நம்மளோட ஸ்கின்னில் உள்ள அந்த டர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலில் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது நம்மளோட ஸ்கின்னில் உள்ள டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை ரொம்ப நல்லா கிளியராக வச்சுக்கும். அண்ட் மெயினாக இந்த 2 ஸ்டெப்ஸை நம்ம மார்னிங் எழுந்ததும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின்னில் அவ்வளோ நல்ல கிளியர்னஸ் வந்து பார்க்கலாம். உங்கள் ஸ்கின் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரைட்டாக இருக்கும். அந்த டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் வந்து ஒரு 1 வீக்காவது ரெகுலராக மார்னிங் எழுந்தது இந்த 2 ரொட்டீனை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க, ஒர்க் போகிறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது குளிக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு கூட போட்டு உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you next video. Take care. Bye.